சிம்பிளான ஈஸியான பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸி தாங்க. இன்க்ரீடியன்ட்ஸும் கம்மி தான். இது பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணுங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறமா 4 கப் கிட்ட பார்த்திங்கன்னா நான் பொரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம் நல்லா கொதி வரப்பவே கொஞ்சம் நெய், அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் ஒரு இதில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது இது உடைக்கிற இந்த பதத்துக்கு வரும்போது நிப்பாட்டிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொரியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க. 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக் ரெடிங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே நீங்கள் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு இது பிடிக்கும் போது நல்லா உருண்டையாக நம்மளுக்கு பொரி உருண்டை கிடச்சிடுச்சுங்க. சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.